வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல கடந்த ஒரு மணி நேரத்தில் நடந்த ஒரு சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் தினேஷோட கேப்டன்சிக்கு எதிராக பல கேள்விகள் வரும் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா ஒரு பக்கம் இன்ட்டு கொடுத்துட்டாங்க. ப்ரோ, உங்களோட கேப்டன்சியை பற்றி பல கேள்விகள் வரும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் தினேஷ் என்னெல்லாம் பேசலாம். ஒரு பக்கம் அவர் சைடு அந்த பக்கத்துலேருந்து தினேஷ் அடிக்கணும், காலி பண்ணணுன்றதுக்காக அந்த சைடு ஹெவியாக போயிட்டுருக்கு பிளானிங். ஓகேங்களா? ஒரு பக்கம் மாயா, பூர்ணிமா, ஜோவிகா, விசித்ரா, விஷ்ணு கொண்டு அவர் அடிக்கணும், அவர் காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த வாட்டி அவருக்கு நெகட்டிவ் தாங்க, எப்படி செய்கிறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக காத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு இவரோட தரப்பும் ரெடி ஆகிட்டு இருக்காரு. யாருன்னா தினேஷ். அவருக்கு என்னென்னலாம் பாயிண்ட் சொன்னிச்சோ அந்த சுகர் மேட்டர்லேருந்து இவர் தரப்பு என்னத்தையுமே இவர் ஒரு பக்கம் ப்ரிப்பேராக ரெடியாக இருக்கார். வாங்கடா பார்த்துக்கலாம், நீங்களா நானா அப்படின்றது இவர் ஒரு பக்கம் ரெடியாக இருக்கார். அர்ச்சனா கிட்டையும் சொல்லிட்டார், உனக்கு என்ன பாயிண்ட் தோணுதோ, உனக்கு என்ன தோணுதோ அந்த இடத்துல நீ பேச அர்ச்சனா, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பேசு அப்படின்னும் போது, நான் எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் ப்ரோ பேசுவேன், நான் வேறு எதுவும் பேச போகிறதில்ல, எனக்கு இருக்கிறத நான் கரெக்டாக பேசிடுவேன், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இதில் நாமினேஷன் டிஸ்கஷனும் நடக்குது. நாமினேஷன் டிஸ்கஷனை பற்றியும் அர்ச்சனா சொல்லிடுறாங்க, எனக்கு ஆர்ஜே பிராவோ மற்றும் அக்ஷயா தான் எலிமினேட் ஆவாங்க, அதை தவிர்த்து டேஞ்சர்லான்னு பார்த்தீங்கன்னா மாயா, பூர்ணிமா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என்னை பொறுத்தவரையும் அக்ஷயா இல்லை பிராவோ ஓகே, பட் இந்த மணி ரவினா இல்லை மாயா பூர்ணிமா இந்த கேட்டகரியில் ஏதோ ஒன்று அவுட் ஆகும் போல இருக்குது, இந்த மாதிரி எதனா ஒரு ஷாக்கிங்கான டிசிஷன், ஒரு பிரேக்கிங்கான மூமெண்ட் நடக்கும். ஸோ அதில் எல்லாமே மாறி போவோம், இவங்க குரூப்பாக விளையாடுறது இந்த மாதிரி இருக்கிற டைமில் தூக்குவாங்க கரெக்டாக அப்படின்ற மாதிரி தினேஷ் ஒரு பக்கம் கணிக்கிறாரு. பட் அர்ச்சனா கணிப்பு கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்றது, அவங்க சொன்ன 3 பேருமே கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்றது தான். தினேஷ் சொன்ன மாதிரி இந்த 2 மிக்சர் போனாலும் கேமோட இன்ட்ரெஸ்டிங் மாறும், வேறு லெவலாக இருக்கும். இந்த விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே, ஸோ அந்த ஸ்மால் பாஸ் பெட்ரூம்குள்ளே ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, ஸோ பூர்ணிமாவுக்கு எந்த மாதிரி பையன் வேணும், எப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசிட்டு அவங்கள தரப்பு ஒவ்வொருத்தராக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் விஷ்ணு பேசின விஷயம் பிடிக்கல போல பூர்ணிமா. வெளியே மாயா கிட்ட சொல்லுங்க, அவன் என்னங்க இந்தியன் மதர் மாதிரி பேசுகிறான், இந்த மாதிரிலாம் பேசுகிறான் விஷ்ணு, ஐயா வேஸ்ட்டுங்க, அவெல்லாம் சும்மா சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணுவை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க மாயா, பூர்ணிமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ கூல் சுரேஷ் நேற்று ஒரு டாஸ்க் போயிருந்தார்ல, ஸோ அந்த நடிக்கிற மாதிரி G2 ப்ரொமோஷன், அதில் கூல் சுரேஷ் ஆக்டிங் எப்போ அவர் பண்ணவே விட மாட்டேங்கிறார், டாமினேட் பண்ணுறாரு. இனிமேட்டு அவர் ஆக்டிங் டாஸ்க்லாம் அவர் கூட்டே போகக்கூடாதுங்க, அவர் இங்கேயே விட்டுட்டு தனியாக தான் இருக்கணுமே தவிர அவர் கூட ஆக்டிங் டாஸ்க்லாம் போனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ணவும் விட மாட்டேங்கிறார் அவர் அப்படின்ற மாதிரி மாயா செம கடுப்பில் இருக்காங்க கூல் சுரேஷ் மேலே அப்படின்றது கிளியராக தெரியுது. அதை பற்றி விஷ்ணுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அவர் அப்படி தான், இதுக்கப்புறம் அவருடைய ஆட்டெல்லாம் முடிஞ்சிச்சு, வேணா நாமினேஷன் போட்டு விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொல்கிறார். கூல் சுரேஷ் இனிமேல் நாமினேஷனில் போட்டு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி மாயா கிட்ட சொல்லிடுறாரு. உடனே மாயா சொல்கிறாங்க, 2 பேரையும் நாமினேஷன் போடணுங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷும் சரி தினேஷும் சரி 2 பேரையும் நாமினேஷனில் போட்டு உட்கார வைக்கிறோம். ஏன்னா அவங்க 2 பேர் பழைய ஆட்கள் மாதிரி பேசுகிறாங்க, பழைய ஆட்கள் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, என்னங்க இது அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேரை திட்டம் போட்டு அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துருவாங்க. நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா அந்த பக்கம் விக்ரம் இந்த கேட்டகரியில் இவங்க உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வாரம் கூல் சுரேஷ், விக்ரம் இந்த கேட்டகரிலாம் வந்தால் கூல் சுரேஷ் கொஞ்சம் வீக்கான கேண்டிடேட் தான் என்னை பொறுத்த வரையும். ஏன்னா ஒரே ஒரு வாட்டி நாமினேஷன் வந்திருக்காரு, ஓட் பேசிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தான் இப்போதைக்கு லைவில் நடந்துட்டுருக்கு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எல்லாரும் ட்ரெஸ் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி தான் வரும், ஃப்ரைடே வருமா, அந்த ட்ரெஸ் எல்லாம் டெமோ போட்டு எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தரப்பாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் லைவில் பார்க்க முடிஞ்சது மக்களே. அடுத்து நம்ம டேரெக்டாக எபிசோட் ரிவ்யூவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.